ராமாயண படத்தோடைய பட்ஜெட் வந்து நான் ஏதோ 4000 கோடின்றானுங்க டோட்டலா. 4000 கோடி 400 4000 வேணா 4000 ஏடா 400ல இதெல்லாம் டிப்ஸ்ரா இப்பெல்லாம் 400லாம் 4000 கோடியா? யாரு ப்ரோ இது ப்ரொடக்ஷன்? இல்ல எத்தனை பார்ட் எடுக்கிறானுங்கன்னு தெரியல. இப்போ எத்தனை பார்ட்னால டோட்டலா ராமாயணத்தை பில்ட் பண்ணிட்டானுங்க எல்லாரும், ஒவ்வொருத்தனும் ஒழுங்கா பண்றானா பண்ண மாட்டானுங்க. ப்ரொடக்ஷன் நான் கூட சிஜி கொஞ்சம் ரொம்ப இருக்குன்னு சொல்றானுங்க. பாப்போம். இல்லடா நான் கூட கேம் சேஞ்சருக்கு முன்னாடி விக்னேஷ் ப்ரோ கட்டி பிடிச்சேன். படம் நல்லா வரும் பாருங்க. கார்த்திக் சுப்ராஜ் வேற எழுதியிருக்கான். கார்த்திக் சுப்ராஜ் எழுதிருக்கான். இப்ப இவரோதான் ஆன்லைன் என்னன்னு ப்ரோ சொல்லி கன்ஃபர்மேஷன் வாங்கியிருப்பாங்க. இல்ல கமலும் இதே வேலை பார்த்தான். நீங்க பாருங்க தக்லீஃப் ரிலீஸ் ஆன பிறகு நாயகனை மறந்துடுவீங்க ப்ரோ. ஐஎம்டில ரேட்டிங் பாத்தியா? கங்குவாக்கும் இதுக்கும் ஒரே இது. எதுக்கு கங்குவாக்கும் தங்லைஃபுக்கும் ஒரே ரேட்டிங். ஆனா ரெண்டும் ஒண்ணுதான். எது பெட்டர்னு குப்பைக்கு ரேட்டிங் கொடுத்தாங்க. இன்ஸ்டால ஒருத்தன் போட்டு கலாய்ச்சி வச்சிருந்தான், என்னடா மணிக்கு வந்து சோதனைன்னு. அதாவது ப்ரொமோஷனுக்காக பழைய படத்தை இழுக்கூடாது. கங்குவால ஏதாச்சும் சும்மா ஸ்டோரின்னு சொல்லிட்டு ஏதாச்சும் சும்மா நகர்த்தி கொண்டு போவாங்க. டக்லைஃப்ல என்னன்னா ஸ்டோரி. அப்ப நீங்க அப்ப கங்குவாவே பாப்போ. கங்குவா நான் நிஜமா சொல்றேன். கங்குவா இன்னைக்கு ஒரு அக்கா என்ன கேட்டாங்க, தங்லைஃப் போட நல்லா இருக்குதாடா பாக்கலாமான்னு. நான் என்னத்த சொல்றது கதைய? ஆன்லைன் சொல்றான்றாங்க பாக்கிறதுக்கு, நம்ம என்ன சொல்ல முடியும் அதுல போயிட்டு? தங்லைஃப் சிங்கிச்சா பாட்டு மட்டும் பாத்துட்டு வந்து சொல்லுங்க. சீவலுக்கு சதர்ல சமாளி போன உள்ள பூண்டு அடிவாங்க. கங்குவாவை மியூட் பண்ணிட்டு பார்த்தா நல்ல படம் தான் அது. மியூட் பண்ணிட்டு பார்த்தா அது ஏதாவது கேட்டுருவோம்டா. அது மேட்டர் படம் தான். மியூட் பண்ணிட்டு பார்த்தா எல்லாத்தையும் பாப்பீங்க. அலாரத்துக்கு வேணா செட் ஆகும் ப்ரோ, கல்ல ஏந்துக்கிறதுக்கு. இல்ல லோகேஷ் இன்டர்வியூல வந்து சொல்லியிருக்கான், இல்லையோ 600 கோடிக்கு மேல வசூலாயிருக்கு. கூட அந்த படம் வந்துதான் எனக்கு வந்துட்டு சேலரி டபுள் ஆயிருக்கு. அந்த படம் தான் எனக்கு சேலரி ஐயாக்கி கொடுத்துக்குதுன்னு. இதை மென்டல் எப்படிதான் பண்ணணுங்க சார்? இந்த போர்ஷன் மட்டும் இன்டர்வியூல எப்படி ஸ்கிப் பண்றது? ஓ இப்படி தள்ளணுமா அப்படின்னு. ஒன்னும் இல்ல, தட்டிட்டே இருங்க, தானான வரும். போற இடம் ஃபுல்லா மாஸ்டர் 2 லியோ 2. ஆனா இப்ப ஓப்பனா ஒத்துனா பாத்தியா, போன வாட்டி வந்துட்டு நான் பண்ணுவேன்னா, இப்போ வந்துட்டு இல்ல விஜய் அவைலபிளா இல்ல அப்படின்னு இந்த மாதிரி முன்னாடியே சொல்ல வேண்டியதானே? அதான் கூப்பிட்டு சொல்லிருப்பாருல, இப்படிலாம் சொல்லி தெரியாத இந்த லூசு பசங்க ஃபேன் மேட் பண்ணுது. நான் அப்பவே சொன்னேன் வராதுடா, அவன் சும்மா போர் அடிதுன்னு விளாண்டுக்கிறான்டா. வராதுன்னு நினைக்கவும் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. மாஸ்டர் லியோவோட மாஸ்டர் தான். ரெண்டுத்துல என்ன தெரியுமா இருக்கும், அவங்க பிளாஷ்பேக் போர்ஷன் எக்ஸ்டெண்ட் பண்ணி லியோல, அதுக்கடுத்து வந்துட்டு இன்னொரு சண்டை தான் நடக்கும். திரும்ப வந்துட்டு பார்த்திபன் அக்ஷன் போட்டு மாயவானுங்க. மாஸ்டர்ல ஜெயில இருந்து கதை ஸ்டார்ட் ஆகும், இல்ல வந்துட்டு திரும்பி வர மாதிரி இருக்கும். அந்த டைம் ஓகே. இதுனா அந்த காலேஜ் ஸ்டூடெண்டா இருக்கும்போது எலெக்ஷன்லாம் நடத்திட்டு வந்தாரு சொல்லிருப்பாங்க. அந்த பிளாஷ்பேக் கனவு காண்டியா அடுத்த மாசம் மாநாடு. இது சொல்லும் போதுதான் யானை சவாரி நல்லா இருந்ததா ஒப்பாரி வைக்க ஆரம்பிச்சிட்டானுங்க ப்ரோ. டிஎல்ல நிறைய வந்து இருக்குது. அதுதான் லியோ 2 மாஸ்டர் 2 பைத்தியம். வரலன்னா சாவுடா, வீட்டுல மொத்தத்துல தொங்கிடுன்றான். எதுக்கு இருக்க? ஒரு ஐடி தானே போகுதான், ஒரு ஐடி தானே பக்கத்துல பகத் பாசில் சொல்லுவான் பாரு அவங்க அண்ணனுக்கு, அந்த மாதிரிதான் உனக்கு சொல்லணும். இந்த யானையில போறது கனவு கட்டுக்கிட்டு இருந்தா சேம் டைலாக், அதுதான் உங்களுக்கு சொல்லணும். முதல்ல இந்த கேரளா ஃபேன்ஸ் சில ஐடி எங்க சைடுல எப்படி தெரியுமா, விஜய் படம் நடின்னு கெஞ்சர்தான் அவனுங்க தான். அப்டேட் வந்தா பெட்டரா வேணும்னு கேக்குற நாங்களும் அதுதான் நிறைய பேரானுங்க. படத்தை இது ஆவரேஜ் ஆக்குறது அவனுங்க தான். இது பண்றது. மார்கோ எம்புரான்னு மாட்டு சாணியை தின்னுட்டு கோட்டு கேட்டா நான் தான் பெட்டரா இல்லையா, புஷ்பா பிடிக்கலையா, இதெல்லாம் கேட்டு போறது. வடக்கன் நம்பிடலாம் போல. எனக்கு என்னன்னா இல்ல கோட்டப்ப சரி ஏதோ
அவங்க ஸ்டேட்ல அதான் ஏன்னா வில்லம் பேரு அவங்க இதுல இருக்குது கூட படம் முழுக்க தமிழ்நாடு கான்சென்ட்ரேட் பண்ணி எடுத்திருக்கானுங்க. சரி ஓகே அவனுக்கு பிடிக்கலாம் ஓகேன்னு விட்டேன். புஷ்பாவும் பிடிக்கல. அப்போ உனக்கு என்ன தாண்டா பிடிக்கும்னு பார்த்தாதான் சனிய போயிட்டு மோகன்லால முக பார்த்து தந்துக்கிறானுங்க. அதுவும் நல்ல படம் கூட இல்ல இது. எம்புரான் இறக்குன ஒரு 10 நிமிஷம் கூட பாக்கல, என்னால பார்க்க முடியல, எனக்கு பிடிக்கல, அப்படியே வெளியே வந்து டெலிட் பண்ணிட்டேன். படம் இது ஃபிளாப் தான். ஃபிளாப்னா என்னது ரிவ்யூ வைஸ் கலெக்ஷன் அது ரீதியா என்ன படம் ஸ்டோரின்னு கூட கிடைக்குது. தெரியல. போன டமால் டுமில் வெடிச்சு பாம்பு ஏதோ பேசினாங்க, அப்புறம் வெளியே வந்துட்டேன். நானும் லூசி அதேதான். இல்ல லூசிஃபர் ஹிட் ஆனனால தான் இது எடுத்தான் பைத்தியக்காரன். லூசிஃபர் நல்ல படம். அதோட கண்டினியூஸ் அது ம் இது வேறயா? 7 இருக்கும்போது பார்ட் 2 எடுத்த கதை இந்தியன் 2 மாதிரி. ஆமா, இந்தியன் 3 என்னாச்சு ப்ரோ? அதை 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 என்ன அப்ப தெரியும். கேள்விப்பட்டீங்களா? லைக்கா வந்து கடையை சாத்திட்டு போறான்னு சொல்லிட்டு இருக்கான். இல்ல நானே சங்கர் கம்ப கொடுப்பானு யோசிக்கும் போதெல்லாம் ஃபர்ஸ்ட் இந்த பால் முடியட்டும் தான் இந்தியன் 3 திரும்ப இன்னொரு ரவுண்ட் அடிப்பானுங்க. புரியுதா? திரும்ப அடிப்பானுங்க திரும்ப. அதுக்கடுத்துதான் கம்பேக் கொடுப்பாருன்னு நினைக்கிறேன். இந்தியன் 2 அந்த போட்டிருந்தாங்க, வேல்பாரி அவர் பண்றது நல்லது தோணுது. எனக்கெல்லாம் இல்லடா இந்த என் நிலைமை வித்தமாகுது. அது சங்கர் ரொம்ப பிடிக்கும் எனக்கு. அதான் என் நிலைமை எப்படி இதுன்னா, இந்த அன்னியன் பத்துல ஃபர்ஸ்ட் சீன்ல வாடகை கேட்டு ஒரு கிளவி வரும்போது முடிஞ்ச வரைக்கும் போராடுவோம் இல்ல செத்து போயிடுவோன்ற மாதிரி. அதான் போராட தெம்பு இல்ல. ஏன்னா திரும்ப இந்தியன் திரும்பி இருக்கும் ப்ரோ சங்கருக்குலாம். சங்கர் ஆனா நான் ஒண்ணு சொல்லிட்டேன். அப்பவே 2.1 நல்லா எடுத்திருந்தா ஒரு கோலிவுட்டுக்கு ஃபர்ஸ்ட் 1000 கோடி வந்திருக்கும். ஏன்னா அந்த பொட்டன்ஷியல் ஃபுல்லா இருந்த படம் அதான். அதை கொண்டு போய் அதான் அத பரவாயில்ல, அதையாவது கொண்டு போய் எங்கேயோ விட்டான். ஆனா இந்தியன் 2 எங்க விட்டானும் புரியல, கேம் சேஞ்சர் எங்க விட்டானும் புரியல. நம்ம மல்லாக்கு தலை விரிச்சு போட்டு இதுக்கும் அதுக்கும் சுத்தி சுத்தியே காலி பண்ணிச்சு படத்தை. இதுல ஃப்ரம் சோசியல் மீடியான்னு ஒருத்தன் சுத்தனாம் பாரு. எனக்கு இதெல்லாம் பரவாயில்ல. ஒரு ட்வீட் எனக்கு இன்னும் மண்டையில ஏறினது என்ன தெரியுமா? ஒரு கமல் ஃபேன் இந்தியன் 2க்கு ரிலீஸ் முடி போட்டான். அப்ப ட்ரைலர் நல்லா இல்லைன்னு தெரிஞ்சிருச்சு எல்லாருக்கும். அந்த நான் என்ன தம்பி ஓடுது ரஜினிகாந்த் வச்சு 2.0 தான், கமலை வச்சு அதோட பெட்டரா எடுப்பான்னா நான் பார்த்தேன். சரி கடைசியில் 2.0 பெட்டர்னு ஆகி விட்டேன். இந்தியன் போட்டிருந்தோம் அன்னைக்கு அது பார்க்கலாம். இந்தியன் 1 பார்த்துடலாம். இல்ல குட் பேட் அக்லி துணிவு எடுத்து பீஸ்ட் ஆகி விட்டானுங்க. அதே மாதிரி 2.2 இல்ல இந்தியன் 2 ரிலீஸ் பண்ணி 2.0 ஹிட் ஆகிட்டானுங்க. நீ எவனா கேட்டு வரேன் 2.0 நிறைய கமெண்ட் வருவானுங்க, நல்ல படம்ன்றானுங்க. 2.0 நல்ல படம் செம்ம ரீச் ப்ரோ. எந்திரன் பார்ட் 1 பார்த்துட்டு ரூசோ பிரதர்ஸ் எல்லாம் அந்த ஏஜ் ஆஃப் அல்ட்ரான்ல கிளைமேக்ஸ் அது மாதிரி தான் பிளான் பண்ணிக்கிறானுங்க. ஆட போடா, அப்படி இந்த ஆளை கூட்டின்னு வந்து எங்க வந்து உட்கார வச்சுக்கிறானுங்க பாரு. ஆனா எந்திரன் அப்பெல்லாம் ராஜமொழி எல்லாம் நம்ம சுண்டு விரல் மௌன நீ எல்லாம் ஒரு ஆளாடான்னு கேக்குற மாதிரி. இப்பெல்லாம் பாத்தியா சங்கர் செம்ம பாகுபலியோட ஆடியோ லான்ச்ல கூட இவர் போயிருப்பார்ல, சங்கர் போய் தான் இது பண்ணாரு. ஆமா ப்ரோ அவன் இப்போ இதுக்கே போறாரு ப்ரோ. அட்லி என்ன படத்துக்கு? ஜவான் இல்ல ஜவான்ன்ற பாரு. அட்லி ஏதோ ஒரு இது படத்துக்கு ப்ரொமோஷனுக்கு சங்கரை கூப்பிட்டு இருந்தாங்க. இதே ஜவான்ல தமிழ்ல எத்தனை வச்சுக்க ஜவான ரிவ்யூ பண்ணி சாவச்சிருப்பானுங்க. ஜவான காரி செப்பி இருப்பானுங்க, கண்டிப்பா செப்பி இருப்பாங்க. படம் 200 தான் தெரியுது. போனது நல்லதுன்னு சொல்லுவேன். போய் அங்கேயாச்சும் இருக்கட்டும். என்னைக்குமே இல்ல ஒருத்தன் அருமை தெரியலன்னா அவன் போயிடணும். அவன் கரெக்டா இருக்கான் பாத்தியா? ஏன்னா அவன் நான் திரும்ப சொன்னதுதான், நான் விஜய் ஃபேன்னால சொல்லல. அந்த டைம்லயே இவன் ஸ்கிரீன் பிளே ஒருத்தன் ஸ்கிரீன் பிளே இன்ட்ரெஸ்டிங்கா போச்சுன்னதுக்கு அவன் வந்துட்டு எல்லா விதத்துலயும் கரெக்ட். சினிமால எவன் ஒருத்தன் போர் அடிக்குதோ, இந்த மணிரத்தன் தூக்கி போட்டதுக்கு பால் ஊத்துறானுங்க, அவன் சும்மாவே தூங்க வைப்பான். புரியுதா? லூஸ் பையன். எனக்கு என்ன காண்றான் அதான் இவனுங்க அவனை திட்டுவானுங்க. இவனு தான் மணிரத்தனத்தோட நிலைமை இப்ப புரியும். சங்கர் என்ன பண்றது? நல்ல ரைட்டர் இல்ல. ரைட்டர் இருந்தா போதும் சங்கருக்கு. சுஜாதான்ட்டு ஒருத்தர் கூட இருந்தாராம் ப்ரோ. அவரு இறந்ததுல இல்ல கார்த்திக் சுப்புராஜ் இருக்கான் பாரு. எங்க இருந்து பேப்பர் தூக்கி போட்டான்னு தெரியல. கேம் சேஞ்சர் எடுக்கணுமே இருந்திருக்கலாம். ஆனா வேல்பாரி மாதிரி ஹிஸ்டாரிக்கல் ஃபிலிம்னா ரைட்டர்ஸ் பயங்கரமா இருந்தா சங்கர்ல தான் எப்படி இருக்கும்.
கதை இல்லாம டபுள் எக்ஸ் கதையை பாதி எழுதினுக்கிறேன். நீ என்கிட்ட வந்து கதை கேட்டா நான் என்ன பண்றதுன்ற மாதிரிதான் யோசிச்சிருப்போம். அதான் ப்ரோ வாட்ஸ்அப் குரூப்ல பேசிதான் கதையை வாங்கணும்னு சொன்னா ஏதாவது வாயை விட்டுட்டு மாட்டின்னு இருப்பானோ வடிவேல் மாதிரி. அதாவது இப்ப என்ன சொல்றது எது சொல்றதுன்ட்டு ஏதாவது ஒண்ணு சொல்லுவோம்னு சொல்லிட்டாரு. ஆனா இதுல கமல் நினைச்சதாண்டா சிரிப்பாகுது. ஒரே ஒரு விக்ரம், நான் தாண்டா இந்த ஊர்ல டாப்ல இருக்கேன், மத்தவெல்லாம் எனக்கு கீழேதான் தான். அப்புறம் எங்க போனா என்ன அதுக்கு என்ன பேச்சு விக்ரம் இப்ப நான் தான் சிவாஜி இந்த ஊர்ல கணேசன் கீழே 12 இருக்கேன். பிளாப்ப கொடுத்து அவரு விட்டு கொடுத்தாருன்றதும் சக்சஸ் இல்லையா? பிரியாணி போறதும் ஒரே அலப்புறதான் அன்னைக்கு மல்லாக்குக்கு. இன்னும் பிரணாவெல்லாம் பாரு, அவனும் நியூட்ரல். கமல் கண்ணி பிரணாவெல்லாம். எனக்கு என்னமோ தலைவர் வாய் விட்டுறத பார்த்தால் கூலி ஏதோ 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 ஏதோன்னு தோணுது. ஆனா ஆனா இல்ல, நம்ம ஆடியன்ஸ் பத்தி ஒண்ணு சொல்றேன். படம் வந்துட்டு உனக்கு மிக்சடு வந்தாலும் சரி, என் படம் நெகட்டிவ் வந்தா ஊத்தி, நெகட்டிவ் வந்தா அது ஊத்திச்சுன்னா ரொம்ப ரொம்ப அடிவாங்க. அதாவது மிக்சடு வந்தா கூட தின்னுவானுங்க. ஏன் தெரியுமா? நம்ம ஆளுங்க மைண்ட் எப்படின்னா, உள்ளுக்குள்ள 4 லேஸ் தான் இருக்குன்னு தெரியும். ஆனா லேஸ் பாக்கெட் பல பகங்குதுன்னு வாங்கின கும்பல் தான், புரியுதா? அந்த மாதிரி தான் இது. உண்மையிலே நான் லோகேஷன் பிராண்டுன்னு சொல்லிட்டு சும்மா ஏதாவது காம்பினேஷன் எதுவும் தின்னுவானுங்க. ஏன் இப்போ வந்த பாட்டுல எடுத்துப்போங்க, ஒரு பாட்டு கூட நல்லா இல்லை. ஆனா கருமாந்திரா இன்ஸ்டாகிராம்ல போய் பாரு, இதையும் தின்னுவானுங்க. குட் பேட் அக்லி தின்ன கும்பல் தான் இன்ஸ்டாகிராம், புரியுதா? பூஜா ட்ரெஸ் போட்டு ஆடியன்ஸ் சுத்தி நிக்கிறாங்க ப்ரோ, வெறியாவது இன்ஸ்டா ஓபன் பண்ணாலே. ஏன் நீயும் பார்த்து ஏதாவது கம்முனுறேன், பாட்டை பத்தி பேசியிருந்தா பூஜா பார்த்துனுக்கிறேன். எனக்கு பூஜாவோட வீடியோலாம் வரத்தான் இருந்தது, ஆனா அந்த சாங் வச்சு எதுவுமே வரல. அவன் இஷ்டத்துக்கு கொண்டு வந்து போடுறான். இல்ல எனக்கு ஸ்டார்டிங் 2 வந்தது, அது தொடாம அப்படியே போயிட்டேன். நம்பாளுக்கு எடிட் பண்ணி போட்டானுங்க பாரு பேரலல் யூனிவர்ஸ். இல்ல இதே மாதிரிதான் தலைவரும். ஜெயிலர் வரும்போது நான் வந்துட்டு சூப்பரா இருக்கேன், அதோ டாப்ல இருக்கு கூட சொல்ல முடியாது, சூப்பரா இருக்கேன்னு சொல்லியிருந்தான். இப்ப கூலியில தான் டாப்ல போறதுக்கு வேலை பார்த்துனுறான். ஏன்னா விஜய் படம் இல்ல கூட, ஒரே ஒருத்தன் தான் குட் பேட் அக்லி ஊருக்குள்ள சுத்தினுறான். அவன் சுத்த கூட இல்ல, எனக்கு கேட்டா கம்முன்னு தான் உட்காந்துக்கிறான். உண்மையிலே இல்ல, எனக்கு என்னோட டவுட் என்னன்னா, ஒரு படம் ஹிட் ஆனா அதோட வைப் அட்லீஸ்ட் ஒரு 3-4 மாசம் இருக்கும். உண்மையிலே ஒரு 3 மாசமாவது இருக்கும். இவன் தான் ஹிட் ஆனா அடுத்த வாரமே கண்டுக்காம போயிட்டானுங்க. இவளே ட்ரைன்னு போட்டானுங்க, அடுத்த வாரமே எவனும் இது பண்ணல. ஆமா, மே மாசம் படம் எல்லாம் ஓடி ஃபிளாப் ஆயிடுச்சு. எல்லாம் டூரிஸ்ட் ஃபேமிலி பேச ஆரம்பிச்சிட்டானுங்க. ஏப்ரல் 10 ரிலீஸ் ஆச்சு, மே 1 வந்துட்டு டூரிஸ்ட் ஃபேமிலி பேச ஆரம்பிச்சிட்டானுங்க. குட் பேட் அக்லி அதுக்கு என்ன ப்ரோ அது கூட கம்பேர் பண்ற? இல்ல அதான் சொல்றேன். அது ஊருக்குள்ள தலைவர் படம் ஊத்துனா கூட வேட்டையை 2 மாசம் வச்சு அடிப்பானுங்க. இவன் படம் ஹிட் ஆனா கூட நான் 1 மாசம் கூட பேச மாட்டானுங்க. இது பரவாயில்ல. மேல ஒண்ணு அனுப்புறேன். அதாவது இந்த படம் பேர் தாடக் 2ன்னு ஒரு படத்தோடைய அந்த ஹிந்தி ட்ரெய்லர் வந்தது. இல்ல, அதாவது அதுல ரஜினி ஃபேன்ஸ் வந்துட்டு அதுல தளபதி கூப்பிட்டது எங்க தளபதி படம் தான் அப்படின்னு. அவ ப்ரொடியூசர் மேல என்ன போட்டு வச்சிருக்கான், அவன் மூத்தரத்தை குடி ப்ரோ. அவன் இப்ப என்ன தெரியுமா சொல்லுவானுங்க, படத்துக்கு ஃபேன்ஸ் இருப்பானுங்க அதுக்கு சொல்லிக்கிறானுங்க ப்ரோ. மென்டல் பேரு முதல்ல இல்லடா, இதுல அதுக்கு ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தானுங்க. என்ன தெரியுமா, சப்டைட்டில்ல தளபதி வந்துட்டு ஐலகுது ஒயில இல்லன்னு. ஏண்டா டெலிபதி தளபதி இல்ல டெலிபதி தளபதின்னு ஹீரோன்னு கரெக்டா சொல்லுங்க. அதாவது முதல்ல சிம்பிள் கான்செப்ட், இந்த ஜெனரேஷன்ல யாராவது தெரியுமா? அந்த ஹேண்ட் காட்டுறதுலயே தெரிஞ்சிருக்குமாடா. ஆமா, கைய மேல தூக்கிப்பான் அந்த தலைவால இருக்குமா. அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது, நாங்க பழையத்தில் பத்தி அப்போ சும்மாவா ப்ரோ சொன்னாங்க மென்டலான்னு. அவங்கள யாரும் அதிகமா அடியாதீங்கடா. ஏன்னா
அத்த டிவிக்கு நம்ம சேர்ந்து வருவானுங்க. அவன் படம் வந்தா சரி போனாலும் சரி என்ன அப்படின்னு இருக்கு. எலெக்ஷன் அப்போ டேக் ஓட்டுறோம்னுவானுங்க, மாநாடு அப்போ டேய், டேக் ஓட்டுவானுங்க. இது பாரு, இது இங்க இருக்கிறத வந்துட்டு இங்க இருக்கிறது ஒரு டென்ட் கட்டி இருக்கிற உலகம் மாதிரி. டென்ட்டுக்கு வெளியே தான் உலகம் இருக்குது, புரியுதா? அவனுக்கு ஏதோ ஒண்ணு பண்ணிட்டு போட்டோம். நம்ம வந்துட்டு பேர் எழுத வேணாம். பேருனா தெரியும்ல. இல்ல எலெக்ஷன் டைம்ல என்ன பண்ணுவானுங்க, நோ ஓட் ஃபார் டிவி கேன்னுவானுங்க. என்ன விக்னேஷ் அண்ணா டேங்க்குள்ள உட்காந்துனுக்கிறியா? ஒரு மாதிரியா வாய்ஸ் கேக்குது. ஒன்றும் இல்லை, மோட்டார் ரூம்ல இருந்தா கூட தான் பொறுப்பை கரெக்டா பார்க்கணும்னு வந்து பேசினுக்கிறேன். என்ன மாமா சௌக்கியமா? சௌக்கியம்னா நீ எப்படி இருக்க? ஊருக்குள்ள எப்படி? நல்லா இருக்கேன். விக்னேஸ்வர கப்பல்ல ஏதோ கல்லு வச்சுருக்காரு. விக்னேஷ் ப்ரோ நல்லா இருக்கீங்களா? அவர் இருக்கேன்னு சொல்றது கூட நிலைமை இல்லாம இருக்கு. அவர் இருக்கேன்னு சொல்றது கூட நிலைமை இல்லாம இருக்கு. ஹாரிஸ் கேக்கல என்னது? பியானோல ஒரு சவுண்ட் வரும். வாய்ஸ் பிரேக் ஆகுது ப்ரோ. கேக்குதா? ஒரு வாய்ஸ் கேக்குது, அது எங்க கிட்ட மாதிரி. நெட்வொர்க் கிடைக்குமா என்ன இதுல ஷிப்ல? அதனால ஆட்டோ ஒதுக்கிட்டு பேசுறாரா இல்ல ஆட்டோல இருந்தா பேசுதான்னு புரியல. ஷிப்பெல்லாம் அது அவர்லாம் எங்க வேணா இருப்பாரு. கேக்குது, பாத்ரூம்ல இருப்பாரு. என்னடா வேணும்? பேச எதுவும் கான்செப்ட் இல்லையாடா? ஏன் ப்ரோ பேசலடா, நான் இப்பதான்டா நான் பேசுறேன். இல்ல ப்ரோ, முன்னாடி வாய்ஸ் கேட்டது ப்ரோ. என் வாய்ஸே கிடையாதுடா. ஒரே நிமிஷம். யாரு வாய்ஸ் முன்னாடி? ஹண்டரோ யாரோ தான் நினைக்கிறேன். கண்ணன் பின்மண்டையில வச்சுருப்பீங்க. மோனிகா இல்ல கப்பல்ல மோனிகா ஏதாவது இருக்கும்னு நினைச்சா நீங்க தனியா இருக்க மாட்டீங்க. அதாவது நானே 2 நாள் நெட்வொர்க் கிடைக்காது, இன்னைக்குதான் வந்திருக்கேன். அதுக்குள்ள ஏதோ நடந்து போச்சு. சொல்றேன்டா. அங்க போனா தளபதி வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு வந்துட்டு போராட்டத்துக்கு வந்து போயிருக்காரு. அப்படியே கோயம்புத்தூர்ல பாத்தீங்கன்னா கிருச்சி வந்து பாத்தீங்கன்னா ஃபங்க்ஷனுக்கு வந்துட்டு போயிருக்கு. எதுவுமே தெரியல. இல்ல ரெண்டாவது அதுல ரெண்டாவது எங்களுக்கே தெரியல. நீங்க நெட்டு தெரியலன்றீங்க. இல்லடா, எனக்கு தெரியாம நிறைய சம்பவம் நடந்துச்சு. சரி ஒரு நிமிஷம். இவரு வந்து என்னது ஆட்டோகிராஃபர் வந்துட்டு ராஜேஸ்வரர். ஒண்ணும் இல்ல ப்ரோ, சென்னையில மழை பெய்யுது. அதான் ஆட்டோ ஒதுங்கி இருக்கு இப்போ. தெரியாதா? இல்ல வீட்டுக்கு வந்துட்டேன். பெருசா மதிக்கிறதுல இல்ல விக்னேஷ் ப்ரோ, நான் வீட்டுக்கு வந்துட்டேன். இல்ல நான் வந்தது காரணமே வந்துட்டு இந்த ஹண்டர் விஜய் யாரு உங்களுக்கு தெரியுமா? இந்த கீழே ஸ்பீக்கர்ல இருக்காரு. ஆமா, அடிக்கடி ஸ்ரீலங்கா ஜாலியா அபியூஸ் பண்ணிருப்பாரு. சொன்னாலும் கேட்காது. ஸ்ரீலங்காவா? ஸ்ரீலங்கா தான். இல்ல ப்ரோ, ஆல்ரெடி அவர் பேர்ல கம்ப்ளைண்ட் கொடுக்குறோம் போனானுங்க. அதுவே சிரிப்பு வந்து எந்தால போயிட்டு கமெண்ட் பண்ணுது, நான் ஸ்ரீலங்காடா. ஆனா இல்ல, மேக்ஸிமம் அவாய்ட் பண்ண சொல்லியாச்சு. ஆனா என்ன பண்றது, அதாவது சில பேர் கேட்க மாட்டாங்க. நிறைய பேர் இன்னைக்குதான் அந்த இல்ல நான் வேணும்னு அபியூஸ் பண்ணல ப்ரோ. நீ எப்ப டிக்கெட் வாங்க போறீங்க சும்மா சாரே நார்மலா தான் கேட்டேன். இல்ல ஹண்டர், அதாவது நீங்க அதையும் பண்ணிட்டு இங்க இவன் ஸ்பேஸ்லயே வந்து பேசுனீங்கன்னா அப்ப இவன் சொல்லிதான் பண்ற மாதிரி தானே எல்லாருக்கும் தோணும். இந்த கான்செப்ட் இந்த கான்செப்ட் அவனுங்களே யோசிக்கலையே. என்ன இது புது கான்செப்ட்? அப்படிதான் யோசிப்பாங்க அலெக்ஸ். அப்படிதான் இங்க பேர் எழுதிட்டு இருக்கானுங்க. நீங்க அதுதான் வந்துட்டு ஒண்ணு நீங்க மாத்த பாருங்க. இல்லன்னா வந்துட்டு இங்க அதை மாத்திக்கோங்க, அவ்வளவுதான். எதையோ பண்றோம், இதை பண்ண மாட்டோமா அவருக்கு? அதான் இல்ல நான் சும்மா ஜாலியா தான். இதெல்லாம் ஜாலி இல்லைங்க, இதெல்லாம் ஜாலி இல்லைங்க. நம்ம பாதியே அவர் ஆடியோல அதுலயே இதுலயே சொல்லிட்டாரு, நம்மளோட நோக்கமே வேறன்ட்டு. நீங்க இன்னமும் இதையே பண்ணிட்டு இருக்கீங்க. அதுதான் இல்ல அவங்க வந்துகிட்டே இப்ப எப்படின்னு சொன்னா எதுக்குதான் விஜயநாதத்தை அபியூஸ் பண்றது, கீர்த்தி சுரேஷ் அந்த கான்செப்ட் எடுத்துட்டு கொண்டிருக்காங்க வந்துட்டு. ஓகே, அதான் இல்ல அதான் இல்ல வேணாம். அதான் முதல்ல அபியூஸ் தான் டாபிக் வேணாம்.
இல்ல முடிஞ்ச வரைக்கும் கண்ட்ரோல் பண்ணி அவ்வளவுதான் சொல்ல முடியும். இதுல இன்னொன்னு இல்ல இப்ப மேக்ஸிமம் அபியூஸ் பண்றது வந்துட்டு அபியூஸ் தாண்டி இப்ப நம்ம சைட்லயே சில பேர் கேட்பானுங்க டிஎம்கே அந்த இவங்களும் வந்துட்டு ஐடி போட்டு அவங்க சைட்ல அபியூஸ் பண்றாங்க, அவங்க சைட்ல இது பண்றாங்கன்னு. ஒன்னு ஒன்னு ஓவர்சீஸ் இருக்கும், இல்ல ஸ்ரீலங்கா இது இருக்கும். தமிழ்நாட்டுல இருந்து மேக்ஸிமம் பண்ண மாட்டானுங்க, பண்ண சின்ன ஐடியா இருப்பானுங்க. இதுல இன்னொன்னு ஒரு ஃபேன் பேஸ் இருக்குன்னா சின்ன சின்ன ஐடியில யாருமே வந்துட்டு என்னது கோஆர்டினேட் பண்ண முடியாது. பெரிய பெரிய ஐடிக்கு பொறுப்பேற்றுக்க முடியும். கூட அந்த டிஎல் இருக்கிற அந்த வைபுக்கு ஏற்ற டிஎல் வைப்னா என்னன்னா மேக்ஸிமம் டிஎல் எல்லாமே ஏன் 95% 99% டீசெண்டாக தான் போகும். இன்னொன்று இவங்களே வந்துட்டு எல்லாம் ட்ரிகர் பண்ணுவாங்களாம், அதுக்கு பேக் ஃபயர் ஆகாம இருக்காது. இப்போ தெரியாம கேட்குறேன், இங்க இருக்கிறவங்க எல்லாருக்குமே வந்துட்டு ஒரு 2-3 வருஷம் நம்ம டோட்டல்ல இருக்கும். ஏன் நான்லாம் 4-5 வருஷமா இருக்கேன், 5 வருஷமா 2019 இருந்து இருக்கோம். இல்ல மேட்டர் என்னன்னா இப்போ நம்மலாம் வரும்போது எவ்வளவு மெச்சூர்டா இருப்போம், இம்மெச்சூர்டா தான் இருப்போம் வரும்போது. அதாவது நம்மளுக்குன்னு நம்மள யாரும் இது பண்ண மாட்டாங்க. ஐடியில போய் பாடுறா ஒரு நெகட்டிவ் சார் இல்ல இது எப்படிதான் ஆகுது, நான் மட்டும் ஊருக்குள்ள பட்டைய போட்டுக்கிறேன் ஊர்ல அப்படிலாம் இல்ல. ஒரு இப்ப நம்மளுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்குது. வர ஒரு நார்மல் ஃபேனா வரும்போது சில சின்ன சின்ன ஐடியா அடிப்பானுங்க. ஆனா எனக்கு வந்தேன் இல்ல அந்த கப்பல்ல இன்னைக்கு டைட்டானிக் ஆகல, நான் பேரை மாத்திக்கிறேன். இல்ல இந்த இல்ல ப்ரோ த்ரிஷா ஏதாவது ஒரு போட்டோ வந்தா இவனுங்க டிஎம்கே காரனுக்கு போயிட்டு ட்ரிகர் பண்றது, ரஜினி ஏதாவது அப்டேட் வந்தாலும் டிஎம்கே காரன் தான் இது மேக்ஸிமம் பண்றானுங்க. அதனால தான் சொல்றேன், நல்லா அனலைஸ் பண்ணி அடி. அஜித் ஃபேன்ஸ்னா அஜித் டோட்டலா அஜித் அடிக்காதீங்கன்னு. இல்லடா டிஎம்கே பண்ணதுன்னா டிஎம்கே பண்றத ரிட்டர்ன் கொடுக்கல ஒரு லாஜிக் இருக்கு. ஓகேவா, நம்ம வந்து பொலிட்டிக்கலா வந்துட்டோம். குலைக்கிற நாய்களுக்கு வந்து பிஸ்கட் துண்டை தூக்கி போடுறது வேற விஷயம், எலும்பு துண்டை எல்லாம் தூக்கி போடுறது வேற விஷயம். ஆனா அதுலயும் அபியூஸ் பண்ணக்கூடாது ப்ரோ. அபியூஸ் கிடையாதுடா. இல்ல இவங்க எப்படி சொல்றாங்க, இல்ல ப்ரோ இப்ப இவங்க வந்துகிட்டு இப்ப டிஎம்கே அபியூஸ்ல இப்ப உள்ள வந்து இப்ப என்ன அட்டாக் பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்க. இப்ப சொல்லலாம் ஒரு அகதி அப்படியே பேர்ல தான் என்னை வந்து இப்ப அபியூஸ் பண்றாங்க. சரி விடு முதல்ல நான் மைக் நல்ல மைக் வாங்கிட்டு வந்து பேசுறேன். சரி டிஎம்கே அடிக்கிறதோ இது பண்றதோ அது மேட்டர் இல்லடா. புரியுது. சரி இது பண்றதோ விஷயம் என்னன்னா, நீங்க உங்களோட போக்கஸ் வந்து நீங்க திருப்பாதீங்க. ரஜினியோ அஜித்தோ இப்போ வந்து அவங்க படம் ரிலீஸ் ஆகுதுன்னீங்க, சும்மா அவங்க வந்து பாத்தீங்கன்னா சம் இன்செக்யூரிட்டி கைஸ் வந்து பாத்தீங்கன்னா இன்னும் இது பண்ணதான் செய்வாங்க. அது கூட நான் இவ்வளவு தூரம் அவங்க எடுத்து பேசுறது கூட தப்பு தான். ஓகேவா, சோ அதெல்லாம் கடந்து வந்துட்டு உங்க போக்கஸ் ஏதோ அதை பார்த்துட்டு நீங்க போங்க. அதுக்குதானே இங்க உட்காந்து பாடம் எடுத்துக்கிறோம். என்ன பாடம் எடுத்து என்னடா புரோஜனம்? இவர் வந்து கேட்டார்ல ப்ரோ, இது முதல்ல ப்ரோ என்னைக்குமே சொல்றது கேள்டா. அதான்டா அங்க அபியூஸ் பண்றோடனே இங்க கூட்டு வச்சு நீ பேசிருக்கல, அண்டரை கூட்டு வச்சு பேசிருக்கல. இப்போ நீங்க என்னைக்குமே நம்ம ஸ்பேஸ்ல நடந்தாதான் கேட்கணும், புரியுதா? முதல்ல இல்ல இருக்கிற இடத்துல நடந்தா இல்ல அலெக்ஸ், இதுவுமே கேள்வி கேட்பாங்க, என்ன பண்ணிருக்கான் இதே மாதிரி வந்துட்டு. நீங்க அதே மாதிரி வந்துட்டு இவரோட பயோல பார்த்தா டிவிக்கு ஐடிவின்னு வேற போட்டிருக்காரு. அந்த ஐடிவிங்க எத்துறா டிவிக்கு ஏதாவது டிவிக்கு லவ்னு கூட போட்டுக்க. டிவிக்கு லவ் இதெல்லாம் வேற ஏதாவது பிடிக்கும்ன்ற மாதிரி கூட போட்டு பிடிக்கும்ன்ற மாதிரி கூட பிடிக்கும்னு போடுற தப்பு இல்ல. இந்த மாதிரி தான் வேற ப்ரோ. நீ லவ் பண்றதுக்கு அது பொண்ணு இல்ல, மேட்டர் என்னன்னா அது இது வேற இல்ல ப்ரோ. இப்ப அதான் சொல்றேன், இன்னும் இதுல நான் ஏன் நம்ம டிவிக்கு அரசியல அபியூஸ் பண்ணக்கூடாதுன்னா, நடுவுல வந்துட்டு இது பூமர் எல்லாரும் தெரியும், ஒரு சில டிஎம் கேண்டிங் எல்லாம் போட்டு சினிமால மட்டும் சினிமால இவனுக்கு அச்சுன்னு வாங்கும்போது அதுக்கு அதை மட்டும் அட்வைஸ் பண்ண தெரியுது, ஏன் இதுலயும் பண்ணு. நான் கேட்பேன், அதான் இல்ல இது எப்படின்னா இல்ல ப்ரோ, நம்ம யாருமே பண்றது இல்ல, கூட முக்காவாசி பேர் 95% பண்றது இல்ல, பண்றவன் யாருன்னு கூட தெரிய மாட்டேது. ஆனா இல்ல ப்ரோ, இப்ப ஒரு இல்ல இருங்க நீங்க பண்றவன் கிட்ட போய் கேட்டா அவன் எதிர்க்கிற ஒரே பதில் என்னத்தமா இருக்கும், அவன் இதை பண்ணான்னு தான் இருக்கும். அவங்களே ட்ரிகர் பண்ணிருப்பாங்க மேக்ஸிமம் ப்ரோ. முதல்ல எல்லாருமே சொர்ண கட்டவங்களும் இருக்க முடியாது, புரியுதா? இதுல ஒண்ணு மெச்சூர்டுன்னு எடுத்துக்கலாம். மெச்சூர்டு எல்லாருமே மெச்சூர்டா இருக்க முடியாது. ஏன்னா நீங்க உணர்வை தூண்டி விடுற மாதிரி பேசுறீங்க. ஓகேங்களா, அதாவது தளபதியோட வெற்றி மேல அக்கறை கொண்டவங்க யாரும் பாத்தீங்கன்னா இந்த பொது வெளியில போயிட்டு ஆக மாட்டாங்க. சொல்றது கேள்டா, சொரணம்னா எல்லாருக்கும் தான் இருக்கு, புரியுதா? பெரிய பெரிய நிர்வாகிகள் வந்து எல்லாருமே தான் இருக்காங்க, நாங்களும் தான் இருக்கோம். ஓகேவா, எங்களுக்கு எல்லாம் இல்ல சொரணம் வந்து பாத்தீங்கன்னா சும்மா போயிட்டு
ஒரு ஸ்டெப் ஏறுறாங்கன்னா அது தடுத்து விடுற மாதிரி எல்லாம் பண்ணக்கூடாது. சார் ஒரு நிமிஷம் இல்ல ம். ஒரு கப்பல்ல வேலை பாக்குறவங்களுடைய மெச்சூரிட்டி, ஒரு காலேஜ் முடிச்சவன் மெச்சூரிட்டி, ஒரு ஸ்கூல் முடிச்சவன் மெச்சூரிட்டி, ஏன் நார்மலா எல்லா ட்விட்டருக்கு வந்த ஒரு மெச்சூரிட்டியும் நிமிஷம் எல்லா நார்மலா ட்விட்டருக்கு வந்தவனுடைய மெச்சூரிட்டின்னு இதெல்லாம் டிஃப்ரெண்டா தான் இருக்கும். எதுவுமே ஒன்னா இருக்காது. எல்லா மெச்சூரிட்டியும் ஒண்ணுதான்டா, புரியுதா? ஒண்ணு இல்ல ப்ரோ, போத் ஆர் நாட் ஆமாண்டா. சேம் ப்ரோ. இந்த என்னது அந்த எடுத்துன்னு டேய் 20 வயசுல அன்னைக்கு வந்து இந்திய எதிர்ப்புக்காக பாத்தீங்கன்னா ட்ரெயின் முன்னாடி தலை வச்சு இல்ல நீங்க படுத்தாங்க. அவங்க இல்ல அவன் பொண்டாட்டி செருப்பால கேட்கல. என்ன பேசுறோம்? ட்ரெயினே வரல, அந்த ட்ராக்ல படுத்தா என்ன படுகலாம், அது எதுக்கு இங்க எடுத்துன்னு வர? கொச்சப்படுத்துவதுடா, கொச்சப்படுத்துவது. இல்ல விக்னேஷ் இல்ல bro, இவரே இல்ல கலாய்ப்பாரா? இல்ல நம்ம வீட்டு கதையில் தான் பக்கத்தொட்ட கதையை தான் ட்ரெயின் தண்டால வரைக்கும் இழுத்துன்னு போற இல்லடா, பாத்தியா? நான் அத சொல்ல வரல. மெச்சூரிட்டி சொல்றிய, ம். ஏஜ் வந்து மெச்சூரிட்டி கிடையாது, புரியுதா? அதுக்கு அததான் ப்ரோ சொல்றேன். ட்விட்டருக்கு புதுசா வர்றவனு அப்படிதான் ரியாக்ட் பண்ணுவானுங்க. எனக்கு தெரிஞ்சு பல ஐடிஸ் யாரும் அந்த மாதிரி பண்றது இல்லை. ஏன் தெரியும் அவங்களுக்கு பல ஐடிஸ் நல்லாதான் இருக்கேன். சரி சரி, அது விடு ப்ரோ. அழகா பாச கோத்துட்ட பேரு. பாச கோத்தூர்ல சொல்றேன்னா, ஏன்னா இப்ப எல்லாருமே இதை பாத்துருப்போம், புரியுதா? உட்காந்து ஒப்பாரி வச்சிருந்தாங்க, ஐயோ எங்களை அபியூஸ் பண்றாங்க, வெர்ச்சுவல் வாரியர்ஸ் எங்களை அபியூஸ் பண்றாங்கன்னு. அவரை பாத்தியா? அந்த இது என்னது, ஆனந்தராஜ் ஒரு படத்துல தாடா சேர்ந்த கூட்டத்துல பேசினதாண்டா அடிப்பீங்க, பேசவே மாட்டேன். சரி இல்ல அது இருக்கட்டும். விக்னேஷ் ப்ரோ, இப்போ வந்துட்டு விக்னேஷ் ப்ரோ எவனோ ஒருத்தன் வந்துட்டு ஏரியால ஒருத்தன் எவனோ அசிங்கமா திடீரான ரோசம் வருதா? நவீன டைலாக பாத்தியா? ஏரியா தாண்டி வேணி அப்படி கிடையாடா, ஜனங்களே ஒண்ணு என்ன சொல்றது, அவனை ஒரு இது பண்றாங்கடா. சரி ஊருக்குள்ள பெரிய எடுத்துக்கிறேன். மேட்டர் நானா அவன் ரொம்ப உங்க திட்டினான் ஏரியாக்குள்ள வந்து. ஒண்ணு அவனை அடிப்பீங்க, இல்ல போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுப்பீங்க. ரெண்டுத்துல ஏதாவது ஒண்ணு பண்ணுவீங்கல்ல? அதான் இல்ல போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுப்பீங்கன்னு புரியுதா? என்னமோ ரேஷன்ல கெரோசின் கடிச்சிக்கும் போது இருங்க சார், இப்ப போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்குன்னு எடுத்துவோம். ஆனா வந்துட்டு அவனை திட்டினா நீங்க புலம்பினவா இருப்பீங்க. போலீஸ் கம்ப்ளைண்டே எடுத்துக்காதடா. அததான் அப்பா ஊத்தி நிக்கிறாங்க, அதே கம்ப்ளைண்ட் எடுத்துக்க மாட்டாங்க. இருங்கப்பா. இல்ல பொது இடத்துல ஆபாச சொற்கள் கூட பேசக்கூடாது, அது அந்த மாதிரி சொல்றேன். ஆனா இல்ல அது அவனுங்களுக்கு நான் ஓப்பனா சொல்றேன், அது அவனுங்களுக்கு தேவைன்னா பாத்தீங்களா, பப்ளிக் நியூசன்ஸ்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு கேஸ் வந்து 6 months. சரி உங்க மெச்சூரிட்டி புரியுது. இல்ல மேட்டர் என்னன்னா, இப்ப இல்ல இதே மாதிரி ஒரு இப்ப ஒரு பொண்ணு திட்டினாலும் சரி, அதை நம்ம சைடு திட்டினாலும் சரி, தப்புதான். போவாத ஆனா பெண்களுக்காக இவ்வளவு தூரம் பண்றீங்கன்னா வேணாம்னா இல்ல முழுசா கேளுங்க. இப்ப இல்ல யாரும் இங்க டிவிக்கு இருந்து யாரும் கம்ப்ளைண்ட் கொடுக்க வேணாம் இல்ல. ஏன் நம்மளே கம்ப்ளைண்ட் கொடுக்குற அளவுக்கு தான் இப்ப கொஞ்சம் இதுவா இருக்கும். இன்னொன்னு டிவிக்கு வர்றதுக்கு முன்னாடி வரைக்கும் ஓகேவா, தனியா நீ பேசுறதா சொல்றத கேளுங்க. இவ்வளவு நேரம் சிரிச்சு ஜாலி ஜாலி ஜாலின்னு போதுட்டு இல்ல, ஒரு டாபிக் வந்து பேசிட்டு இருந்தா அது காவல்துறை. அதனாலதான் ப்ரோ ஒண்ணு எழுக்கிறேன், வேற இருந்து முடியாதுல்ல. அதனாலதான் டிவிக்கு எடுக்கிற. அது வேண்டாம், தனியா நம்ம வந்து நீங்க டிவிக்கு தானே, அப்ப நாங்களும் டிவிக்கு தானே. அதுக்கு இல்லடா, அத பத்தி நம்ம பேசக்கூடாதுடா, புரியுதாடா? சரி அதான் இல்ல ப்ரோ. இப்ப இல்ல அட்டென்ஷன் சீக் பண்றது அதெல்லாம் பண்ணினுக்குதுங்கன்றேன், புரியுதா? அடங்கு இல்லடா, அவன் என்னையதான் சொல்ற மாதிரி சொல்றான். இது எப்படி நானும் ரவுடி தான் நீங்களே ஏறுறீங்க, உங்களை யாரும் ஏத்தல. சொல்லு நீ என்னைக்கு திட்டுறியா இல்ல வெளில திட்டுறியா தெரியுமா? ஆளு கிடைக்கல கூட திட்டிருவியா? இல்ல விக்னேஷ் ப்ரோ யாரும் தெரியல. அந்த இந்த ரீல்ஸ் எல்லாம் வரல, வண்டியில எத்தனை தலையாகுது, வண்டியில ஒரே தலை தான் இருக்குது. ஒருத்தன் இறங்கி வரும் பாத்தியா வேட்டு சட்டையோட, ஓ ஓ அந்த மாதிரிதான். இப்ப ஒண்ணு சொன்னாரு பாத்தியா, கடலூர்ல என்ன மீறி திட்டு போயிடுவானா, அந்த பேரு திமிரு பாத்தியா, திமிரு.
இல்லப்பா ஆவேசம் பகத் பசல் மாதிரி எங்கால ஒரு குரல் கொடுப்பாரு அப்படின்னு சுத்து போட்டுருவானுங்க எல்லாரும். இல்ல சுத்து போட்டு விக்னேஷ் ப்ரோ பக்கம் நிக்க மாட்டானுங்க, வந்த பக்கம் நின்றுவானுங்க. சரி அப்பெல்லாம் இல்ல. நீங்க எல்லாம் இருக்கும்போது இப்படி நடக்குது. இங்க என்ன நீங்க பூமரன்ஸ் எல்லாம் இருந்துமா இப்படிலாம் நடக்குது? இங்க என்ன நடக்குது? பாஸ் கேக்குறாப்ல பாரு. இல்ல பாஸ் யாரும் இல்ல, பாஸ் நடக்கிறதெல்லாம் இருக்கும், ஆனா கேட்டா எனக்கு தெரியாதுன்றோம். ஆமா, பாஸ் டிவிக்கு ஒரு சில வீடியோ எல்லாம் எடிட் பண்ணி போடுறீங்க, நல்லா இருந்துச்சு. நீங்க எடிட் பண்றது அவர் இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா வாட்டர் மார்க் போட ஆரம்பிச்சிட்டாப்ல. அவர் கண்டென்ட் எடுக்கிறாங்க. நான் என்னோட யூடியூப் சேனல்ல போடலாம்னு பார்த்தா நீங்க வாட்டர் மார்க் போட்டுருக்கீங்க. இல்ல விக்னேஷ் ப்ரோ அப்படி தருமா? இல்ல விக்னேஷ் ப்ரோ மீம் நல்லா இருக்குதுன்னு பாத்துட்டு பெருசா பாஸ் டிவிக்கு என்னடா இது சீமான கிளிவான் பாரு. இதெல்லாம் ரீச் இல்லப்பா. அத ஹைட் பண்றதெல்லாம் ஒரு மேட்டரே கிடையாது. இருந்தாலும் சரி ஓகே ப்ரோ. இல்ல ஸ்னாப் சீடு போங்க, பாஸ் அழிச்சிருங்க. அப்புறம் இல்ல பேரை மாத்தி விக்னேஷ்னு போட்டு அக்கவுண்ட்ல போட்டுக்கங்க இன்ஸ்டாகிராம்ல. அதெல்லாம் தவறுடா. அது இல்ல ஸ்டார்டிங்ல போடுற இல்ல பாஸ் உங்க இது வந்து நீங்க எதுவும் யூடியூப் சேனல் எதுவும் வச்சிருக்கீங்களா? இல்ல நம்ம ஏதாவது ஒரு சில வீடியோ எல்லாம் நல்லா இருந்துச்சு, நான் ஏதாவது என் யூடியூப் சேனல் ஏதாவது போட்டேன்னா வந்துட்டு காப்பி ரைட்ஸ் ஏதாவது அடிப்பீங்களா? அப்படியா? அதெல்லாம் பண்ண மாட்டேங்க. யூடியூப் சேனல்லாம் வச்சிருக்கீங்களா? இல்ல வச்சிருக்கேன். எத்தனை சப்ஸ்கிரைபர்? அது 12,500 இருக்கு. சூப்பர். அங்க 12,500 ரொம்ப கம்மிடா. இதுக்கு ஏதாவது முன்ன பண்ண யூடியூப் ஏதாவது யூஸ் பண்ணிருக்கீங்களா? டே அலெக்ஸ், இந்த அளவுக்கு வந்து அவர் வந்து என்ன சொல்றது, ட்விட்டர்லயே இருந்துகிட்டு யூடியூப்லயும் அது 12,500 இல்ல 12,500 வந்து 5 வருஷம் ஆகுது. அதுக்கப்புறம் யூஸ் பண்ணவே இல்ல. இது வரப்போ வந்து கொஞ்சம் இப்ப அப்பப்போ வந்துட்டு போடுவேன் ஏதாவது. ஒரு நிமிஷம் இல்ல, கிங் ஆஃப் சென்னை பையன் பேர்ல யூடியூப் சேனல் இருக்குது, அதை போய் பாருங்களேன். என்னடா ஆனாரு? வருவாரா? அவரு வேட்டி கட்டின அடிக்கடி இங்க வருவாரு, படுத்து தூங்கிட்டு அவரே கிளம்பிடுவாரு. அலெக்ஸ், இதுக்கப்புறம் எல்லாம் பேசிக்கான ஒரு சேனல் எல்லாம் கொண்டு வர முடியாதா? லாக்டவுன் எல்லாம் முடிஞ்சு போச்சு. அதெல்லாம் முடியும் ப்ரோ. 2K பசங்களுக்கு ஏத்த மாதிரி போடணும், ஆனா போட்டா டீசெண்டா இருக்காது. இல்ல நான் ஒரே விஷயம், நீ எதுக்காக ஆரம்பிக்கிறன்றதே தாண்டி நீ எதையும் போடுற மாதிரி இருக்கணும். அதுதான் ட்ரெண்ட். அதுதான் ட்ரெண்ட். இப்ப இல்ல ப்ரோ, இப்ப விக்னேஸ்வரன் ஒரு சேனலுக்கு தான் எடுத்துப்போம். நீங்க டிவிக்கு இல்ல நீங்க டிவிக்கு நல்லா நீங்க ஒரு நிமிஷம் இல்ல, நீங்க அரசியல் நல்லது மட்டும் பேசுறீங்க, இது மட்டும் பண்றீங்க. ஏன்னா அது ரீச் வந்துட்டு நல்லா ஆகும், ஆனா நல்ல இது இருக்கும், நல்ல ஒரு மதிப்பு இருக்கும். ஒரு பையன் கவனிக்க மாட்டான், அதான் சொல்றேன். ஒரு நிமிஷம் ஆனா இல்ல டிஎம்கே அடிக்கிறது, சீமான் அடிக்கிறது கொஞ்சம் அந்த மாதிரி கொஞ்சம் போவோம். அது சில நேரத்துல அரசியல் ட்ரையா போவோம். அப்ப நீங்க வேற எல்லாம் ஏதாவது அடிக்கணும், இர்ஃபான் அடிக்கணும், எல்லாரும் அடிக்கணும். சொல்லு. இல்ல ஆள் கிடையாது, உங்களையே அடிக்கணும். இப்ப ஒரு 2K பசங்களுக்கு பிடிக்கும், அது உங்களையே அடிச்சுக்கணும், புரியுதா? இதெல்லாம் ஒரு தொழில் நேக்குமா உங்களுக்கு தெரியல? அதான் இன்ஸ்டாகிராம்ல ஒரு கடலூர் சேனல் வச்சிருக்காரு. நீ டிஎம்கே ஐடி போய் பாரு, ஏன்னா ஒரு நார்த் இந்தியா பொண்ணு போட்டோ போட்டு படம் போட்டுட்டு இருக்கானுங்க. அவள் கண்ணை பாரடி போட்டு. இல்ல அது பரவாயில்ல. சபிக்குன்னு ஒருத்தன் வந்துட்டு டெய்லி ஏதாவது ஒரு பொண்ணு போட்டோ போட்டு சேலத்தை எழுத வைக்கலாம், சிவகாசி எழுத வைக்கலாம்னு போட்டுட்டு இருக்கான். இல்ல அவனுங்க ஒரு நிமிஷம் ஐடிவிங் பேஜ்ல போட்டோ போடல, அவனுங்க மேடை எல்லாம் பாத்துருக்கீங்களா? ஐட்டம் சாங் போட்டுன்னு பொண்ணுங்களை அரைகுறை ஆட வச்சுக்கின்னு யாரு இந்த டிஎம்கே காரணம் தான். இவனுங்க வந்துட்டு நம்ம கிட்ட அட்வைஸ் பண்ண இருப்பானுங்க, பெண்களை வந்துட்டு டிவிகேல மதிக்க மாட்டீங்கன்னு. இல்ல எரிச்சலா இருக்குதுங்க விக்னேஷ் ப்ரோ. அதான் கடலூர்ல உங்களுக்கு ஒரு சிலை வைக்கிறாரு. சிலையா ப்ரோ? ஓபன் பண்ண டைரி கூப்பிடுங்க. சாமி ஸ்கொயர்ல சலையத்துக்குன்னு போவோம் பாரு. சொல்லுங்க. நேத்து எங்க ஏரியாவுக்கு சின்னவர் வந்தாருங்க சிலை தரக. காரு போற வரைக்கும் தான் காசானவனே அந்த சிலை தர கூட ஏரியால சின்னவர் வந்தாரா?
ஆமாயா டாடா எல்லாம் காட்டினேன் கண்டுக்காம போயிட்டா இருப்பான். நீ டிவிக்கே தான் நீ டிவிக்கேன்னு கத்த வேண்டியதானே, டாட்டா வேற காமிச்சுக்கிற. எதுக்கு 200 ரூபா கொடுத்தாலும் எண்ணெய் போட்டு பொழக்கிறதுக்கா? இல்ல 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 சுத்தி நாள் ஊப்பிங்க நிப்பானுங்க. என்னப்பா என்ன பப்ளிக் நியூஸஸ் பண்றீங்களா? போலீஸ் பிடிங்க சார், சார் பிடிங்க, பப்ளிக் நியூஸஸ் பண்றாங்க. இல்ல நானே முதல்ல என்ன நினைச்சேன், காசு கொடுத்து பரவாயில்ல இவ்வளவு கூட்டத்தை கூட்டு வந்தாங்கன்னு நினைச்சேன்னா, அந்த வண்டி கிராஸ் ஆனதான ஒரு பயம் சேலத்தா இருக்கிறது நிக்கலடாடி, மொத்த பேர் ஓட்டானுங்க. டாடா தான் 200 ஒரே நிமிஷம், என்ன சில தரமாங்கன்னு சொல்லவே இல்லைங்களே. கிராண்ட் ஃபாதர் தமிழுக்கு முதலெழுத்து, தமிழுக்கு அவர் அவரோட சிலை. அவரு சிலைங்களா? பேனா பாத்தீங்களா? கட்டுமரம் சிலையில ஏதோ இல்ல இல்ல வெறும் கட்டுமரம் தான் கீழே இருந்து அதில் படுத்துட்டு வந்தான். பேனா இல்ல, டீசென்ட்டா பேசுற அலெக்ஸ். கட்டுமரத்துல ஏன் கட்டுமரம் தூங்க மாட்டீங்களா சொல்லுங்க. சிலை வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு டாடா கட்டுறாரு, அது மாதிரி டைப்ல சிலை. என்ன ப்ரோ, கோல்டன் சிலையா இல்ல? விழுந்துரு போகுது. ஆமா ஆமா, தங்க சிலையா தங்க சிலையை நட் ரோட்ல வைக்கிறாங்க. கேஜிஎஃப்ல இது ஊரு. அப்படி கிடையாதுடா, கோல்டு கலர்ல கோட்டிங் கொடுத்துருப்பாங்கடா சில கண்ணாடி நின்னுட்டு பாய் பாய் டிஎம்கேன்னு டாடா கட்டுறாரு. கரெக்டா, பாய் பாய் டிஎம்கே. கையை எப்படி விரிச்சு வச்சிருந்தாரா உதயசூரியன் சொல்லிட்டு, இல்ல மடக்கி வச்சிருந்தாரா? இல்ல இன்னும் அது சொல்ல போனா அந்த சிலை கிட்ட கூட நம்ம போய் ப்ரோ அதென்ன காங்கிரஸா ப்ரோ மடக்கி வச்சிருந்தானே இது. விக்னேஷ் நான் இந்த அளவுக்கு அனலைஸ் பண்றேன், அவ்வளவு பிடிக்குமா கிராண்ட் ஃபாதரை? இல்ல இந்த பாட்டை பத்தி பேசிருந்தாங்கல்ல, அது உண்மைதான். நேத்து ஆச்சரியமா கூத்து உதயநிதி வர வரைக்கும் ஒரு குத்து பாட்டு போட்டு பாட்டு கீச்சர் பாடிட்டு இருந்தானுங்க. அவர் வேன் வர வரைக்கும் மண்மசா அப்படின்னு பாடிட்டு இருந்தாயா. கரெக்டா ஒரு முன்னாடி இந்த பாட்டு வருவாங்கல்ல எஸ்காடு ஸ்குவாடு, அவங்க வந்த உடனே உதயநிதி உதயநிதி உடனே சக்கு இவ்வளவு நேரம் மண்மசா பாடின, திடீர்னு வந்த வண்டி பார்த்தா உதயநிதி உதயநிதி அப்படின்னு ஆரம்பிச்சிட்டான். ஒரு டவுட் இல்ல, இவரே தமிழ்நாட்டோட துணை முதலமைச்சர், அது என்ன உலகம் போற்றும் உதயநிதி? அது ஏன்பா ஆப்பிரிக்கா வரைக்கும் அவங்க புகழ் பாடி டான்ஸ் ஆடி இருக்காங்கல்ல, அதெல்லாம் பாத்துருப்பாங்க. அப்படி கிடையாது, ரெட் ஜெயண்ட் வச்சு ஃபாரின் ப்ரோ பக்கத்து ஸ்டேட்லயே ரெட் ஜெயண்ட் தெரியாது ப்ரோ, வெறிய இது மாதிரி பண்ண கூடாது எல்லாம். இல்லடா, ஓவர்சீஸ்ல அவங்க இது பண்றாங்கல்ல, டீல் எல்லாம் பேசுறாங்கல்லடா, சோ அதான் உலகம் போட்டு ரைட்ஸ் வைக்கிறது. உதயநிதி படம் எல்லாம் ஓவர்சீஸ்ல ரிலீஸ் ஆகாதான். ஆமாமா, கெரியரின் உச்சம் மாமன்னனை உதறி தள்ளிட்டு வந்திருக்காருல்ல சினிமாக்கு, அதனால பேசலாம், தப்பு இல்ல. கோலிவுட் ஜீசஸ் ப்ரோ. அதான் உங்க படம் மட்டும் தான் வந்துட்டு இல்ல ரொம்ப ஆணவத்துல ஆடாத அழைக்கு, உங்க படம் மட்டும் தான் கோலிவுட்ல வந்துட்டு ஓவர் சீசனா ரிலீஸ் ஆகும்னு நினைச்சிட்டு. இல்ல சார், அவன் 650 கோடி கலெக்ஷன் 200 கோடி சம்பளத்தை விட்டு வந்தா 50 கோடியில படம் வசூல் பண்ணிட்டு கரியரின் உச்சம்னு சொல்லிட்டு ஊரே அமத்தின்னு தெரியுது. மாமன்னன்ல மட்டும் அந்த பன்னிக்குட்டியை காமிக்கலன்னு வடிவேல் பேர்ல நீங்க அவன இல்ல அலெக்ஸா சொல்லிட்டு நீங்க இப்பெல்லாம் பன்னிக்குட்டின்னு சொல்லாதீங்க ஒரு துணை முதலமைச்சர். இல்ல ப்ரோ, நான் அதுல படத்துல நெஞ்சமே கீழே டிஎம்கே காரன் கேஸ் எழுதுவான் விக்னேஸ்வர மேல. நான் இல்ல ஏடா நீ சொன்னது நடக்கும் போது திட்ட போறான்னு சொன்னேன். எனக்கு தெரிஞ்சு அடித்தடியே நடக்கும் போது எவ்வளவு ட்ரிக்ஸ் ஆட்டக்காரர் மாட்டி விட்டாரு பத்தியா. அதான் இல்ல நான் கூட வடிவேல் பேர்ல எழுதுறேன்னு பார்த்தா பன்னி பேர்ல எழுதி இருக்குது. இல்லடா, அதுல ஒரு சாங் ஒரு நெஞ்சமேல இல்ல பாட்டு நல்லா இருக்கும், ஆனா பாக்க நல்லா இருக்காது. என்ன அப்படியே வாய்ஸ் எல்லாம் ரொம்ப சாஃப்டா மாறுது உதயநிதி பேசணும்னு. விக்னேஷ் என்னடா சாப்பிட்டா அப்படியே இல்ல வெக்கப்படுறாரு. கோபாலு என்ன மாதிரி தைரியமான ஆளா இருந்தா பரவாயில்ல, அவங்க இல்லையா. கடலூர்ல அவங்க பங்காளிங்களா கண்ணுக்கு வந்து போமா இல்லையா, சொல்றீங்க சொல்றான் பாருங்க, இல்ல விட்டுருவோம். ஆடு தொலைஞ்சு போச்சே, அது என்ன கேஸ்? போயிட்டு போறீங்க ஐயா, நான் கனவு கண்டேன். ஆனா ஆடுன்னா முன்னாடி அண்ணாமலை தான் ஞாபகம் வரும், அவனே காணாம போயிட்டான். இப்ப
காணாமலாம் போகல, டிசம்பருக்கு அப்புறம் வருவாரு. எச் ராஜா திரும்ப வந்துட்டான்னு நினைக்கிறேன் ப்ரோ. அவன் மட்டும் வந்தான்னு வச்சுக்க வேற மாதிரி. ராஜாடா டேய், ஹரிசங்கர் நானும் ராஜா. நானும் எச் ராஜா தான் ப்ரோ சொன்னேன். ஆனா அலெக்ஸ் எனக்கு ஒரே ஒரு ரிக்வெஸ்ட் ஆச்சு. தயவு செஞ்சு பிஜேபில ஏடிஎம்ல 2 சீட்டு கொடுத்தா கூட சரி, அண்ணாமலை எச் ராஜா கேட்டா போடுங்க. எலெக்ஷன் வரை ஜோக்கா இருக்கான். ஒரே எனக்கு அண்ணாமலையோட எச் ராஜா தான் கண்டென்ட் ரொம்ப பிடிக்கும். செம்மையா இருப்பான் ஆளு. ரியாக்ஷனே குபீர்னு இருக்கான். இவனா பேசினாதான் சரி போறான், அவன் பார்த்தாலே சரி போறோம். ஒரு அழகு நாய் குடிக்கிறவன்ல ஏற மாட்டேன்னு சொல்லியிருப்பாரு. ஏதோ ஒண்ணு பாத்தீங்கன்னா ஒரு பேட்டி கொடுத்துருப்பாரு எச் ராஜா. அப்ப ஏதோ எந்த சப்ஜெக்ட் ஓடிட்டு இருக்கோம், அது ஒரு புனைவு கதை அப்படின்னு ரிப்போர்ட்டர் அப்படின்னு வாட் மகாபாரதம் புனைவு கதை தானே சார், இவர் ஆன்டி இந்தியன். இல்ல பாஸ் இதெல்லாம் இது பரவாயில்ல. இந்த பரிதாபங்கள்ல இவனை இமிடேட் பண்றேன்னு சொல்லிட்டு லட்சுமி சுதாகர போறா, இவன் லட்சுமி வடியா அம்மாளா அதை எப்படி வைக்கிறீங்க? அக்கா யூனிவர்சிட்டி விக்னேஷ் ப்ரோ, நீங்க ஒன்னு ஸ்டார்ட் பண்ண கூடாது. எனக்கு அத கூட ஸ்டாலின் மாதிரி பயங்கரம். விக்னேஷ் ப்ரோ, நீங்க யாரோ ஒரு ஹீரோயின் பின்னாடி ஃபேனா இருந்தீங்களா? அது யாரு? அது பேர் என்னது? கிருத்தி செட்டி. யார பார்த்து என்ன? கீர்த்தி செட்டியா? ஓகே ஓகே. அதுக்கு இப்ப பிறந்தநாள் வந்துருச்சா இந்த வருஷம்? வருது ப்ரோ, செப்டம்பர் 19th. செப்டம்பர் 19th. ஓகே. அப்போ 24 hours ஸ்பேஸ் போடுறீங்களா நீங்க? சரி இல்ல ப்ரோ, இல்ல ப்ரோ. இல்ல அவர் இருக்கிற பயத்துல 24 நிமிஷம் கூட போடாது. இதுல 24 மணி நேரம். இந்த வருஷம் தெரியல, இருக்கு வேற அடியில போடுவாருன்னு நினைக்கிறேன். இந்த அடியில போட முடியாது. போடுவாரு, ஸ்பீக்கர்ல அவர் தான் இருப்பாரு. லிசனர்ல அவரோட ஃபேக் ஐடி. இல்ல என்ன கேட்டா இந்த வருஷம் போட்டனது இல்ல, தாவேக்காவினர் உடனே வந்துருவானுங்க. அதான் நீ வேற ஐடியில வாங்க, நாங்களும் வேற ஐடியில ஏதோ மாஸ்க் காட்டலாம். இல்ல இந்த பர்த்டே விஷ் பண்றது தப்பு இல்ல, ஆனா இத நம்ம ஸ்பெஷல் கூட பண்ணலாம். ஆனா ரொம்ப தான் அந்த போனாட்டி பேசினாரு பாத்தியா, அந்த பெண் அப்படின்னு அந்த மாதிரி போக கூடாது. இல்ல வேண்டாம். அது போன வருஷம் வந்து பாத்தீங்கன்னா புதுசா ஒரு ஹீரோயின் நம்ம இண்டஸ்ட்ரியில என்டர் ஆகுறாங்க. அப்படிலாம் இல்ல, அது 2-3 படம் பண்ணிட்டு தான் வருது. இந்த மாதிரி பண்ண கூடாது. அப்படி இல்லப்பா, ஒரு கை தூக்கி விடுறது அந்த மாதிரி ஒரு தூக்கி விடுறீங்க. கை தூக்கி விடுறீங்க. அது என்ன நம்ம தமிழ் படத்துல நடிச்சிருக்காங்களா என்ன? இதுக்கப்புறம் நடிச்சிருக்காங்க. 3 படம் ரிலீஸ் ஆக வேண்டியது இருக்கு. ஓஹோ. பாட்டி விவேக் டைரக்டர் போய் கேட்பான், ஏன் சார் உங்க சரி 3 படம் லாஸ்ட்ல சரியா போலேவா? ஆமாப்பா. மொத்தம் நீங்க எத்தனை படம் நடிச்சது? 3 படம் தான். இல்ல ஒரு படம் நேஷனல் அவார்ட்லாம் வாங்கியிருக்கு. அந்த குபேரா டைரக்டர் தானே இந்த இவன் ஒப்பண்ணா படம். விக்னேஷ் ஒரு டவுட் பார்க்கலாம். இல்ல அந்த ஹீரோயின் கூட பண்ணி அடுத்த படம் ஃபிளாப் ஆயிடுச்சு. அது பீடன்னு சொல்லலாமா? புரியலடா. அந்த ஹீரோனை வச்சு பண்ணி அடுத்த படம் ஃபிளாப் ஆயிடுச்சு, அப்ப ஹீரோனை பீடன்னு சொல்லலாமா? இதுல பீடன்னு சொல்றதுலாம் என்னடா இருக்கு? அது கதை நீங்க தான் இருக்கீங்களே, ஒத்து வராத இருக்கலாம். சொல்லணும்ல யாரு சினிமால இன்னொன்னு இந்த மாதிரி ப்ராஜெக்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த ராசி பாக்குறது இவங்க கேட்கல. விக்னேஷ் அண்ணா வயலின் வாசிக்குது. நீ சொல்ற வடையில மழையே பெய்யுது ப்ரோ. நல்லா நடுவுல விட்டு கேக்குதா? நல்லா பெய்யுது. கேக்குதா? சூப்பர்மேன் படம் நல்லா இருக்குதுப்பா, பரவாயில்ல. அது படம் நல்லா இருக்கு. என்ன படம்? இத்தனை நாள் பாத்துட்டு இருந்தோமா, மாட்டு வச்சிருக்கான் டிசி. என்னை பொறுத்த வரைக்கும் டிசியில ஒரு மார்வல் படம் சூப்பர்மேன் சொல்லலாம். ஆனா ஜேம்ஸ் கான் தான இப்போ காஸ்டியூம் ஏதோ நல்லா இல்லன்னு சொல்லிருந்தாங்க. ஏன் அலெக்ஸ்? முன்னாடிலாம் வந்துட்டு உன் ஸ்பேஸ் இல்ல, முன்னாடிலாம் உன் ஸ்பேஸ்க்கு வந்து அந்த சின்ன பசங்க எல்லாம் வந்துட்டு 2K கிட்ஸ்
இந்த மாதிரி பசங்க எல்லாம் உட்காந்து பேசிட்டு இருப்பாங்க. இப்பெல்லாம் அந்த பூமர் அங்கிள் இந்த இவங்களோட தான் உட்காந்து பேசிட்டு இருக்கியா? விக்னேஷ் ஆட்கள் மாதிரி அங்கிளோட தான் பேசிட்டு இருக்கியா? இல்ல எல்லா ஐயா எல்லா வயசுலயும் இங்கெல்லாம் வரும் ஏதில். உங்களுக்கு ஒண்ணு ஞாபகம் இருக்குதா? நான் இன்னொரு படத்தை வந்து போகிரி பார்த்தேங்க ஃபர்ஸ்ட் தியேட்டர்ல. நீங்க என்ன சொன்னீங்க? நான் பூவே உனக்காக அதுல இருந்து ஃபேனுங்க. நீங்க அப்ப யாரு பூமர் அங்கிள்? பாத்தியா? இல்ல அதாவது இல்ல ஒரு நிமிஷம் இல்ல பாடி சோடா ஒன்னு நோட் பண்ணியா? இங்க கேள்வி கேட்க வந்தது வேற, இங்க யாரு பூமர் ஆச்சுன்னு சாவுதுங்க, 2 பேரும் சாவுங்க. இல்ல அதாவது ஒரு நிமிஷம் இல்ல ஆட்டோக்கார ஒன்னு நோட் பண்ணீங்களா? 2 பேருக்கும் ஓவர்டேக் பண்ணி ஒருத்தர் வந்து இப்ப உட்காந்து விக்னேஷ் நான் தானே அந்த ஊர்ல டாப்ல இருக்கேன், மத்தவெல்லாம் கீழதான். ஆமா இல்ல அதாவது நானாவது பேச்சுக்கு வேணா யாராவது ஒருத்தங்க அப்பப்போ அந்த அங்கிள் சொல்லுவாங்க. நீங்க பேர்லயே பூமர் அங்கிள் வச்சிருக்கீங்களே. அது ஒண்ணு இல்ல, கொஞ்சம் சர்க்காசமா வச்சாதான். விக்னேஷ் எப்படி தருமா, வயசை குறைக்கதான் கண்ணாடி போட்டிருக்கேன், இன்னும் கூட்ட வச்சங்களா இதுன்னா என்ன பண்றதுதான். இல்லடா உண்மையிலேயே வந்துட்டு ஸ்பேஸ்க்கு வந்தாலே இந்த ஜாலியா நிறைய சின்ன சின்ன பசங்க எல்லாம் பேசிருப்பான். அந்த பசங்க எல்லாம் இப்ப இல்லையா? இல்ல இப்ப இருக்கிற வயசுல அவங்க எல்லாம் எவனே கலாய்ச்சி தொத்தி விட்டான். இல்ல எல்லாருமே இல்ல இப்ப இல்ல நவீன் இருக்கான், இல்ல ப்ரோ நவீன் இருக்கான், எல்லாம் இருக்காங்க, எல்லாம் ஸ்பேஸ் கலகலம் தான் போகும். ஆனா அந்த லெவல் இல்ல, அதான் அந்த லெவல் தெரியுதா? அந்த லெவல் இல்ல, ரஜன் மாதிரி சொல்றேன். அந்த லெவல் இல்ல. பிரசன்னா இருக்கும்போது நீங்க வந்திருக்கணும், அப்ப தெரிஞ்சுக்கட்டும். இல்ல பாஸ் ஆட்டக்காரர் யார் தெரியுமா? என்னப்பா இன்னும் நெருப்பு கொட்ட வேண்டியதானே, கொட்டினா என்ன உனக்கு தெரியாது, எனக்கும் தெரியாது. அதனால கொஞ்சம் அப்படியே சேஃப்டியா. இதுல விக்னேஸ்வரா அடுத்து போன் பண்ணுவாரு, என்னடா ஏன்டா இப்படி? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, எப்படி இருங்க? ஒண்ணு இல்லைங்க, நம்மளாச்சும் ஏதோ கொஞ்சம் வாய் அடிக்கி பேசுறோம். அவன் எத்தவன் இந்த சொடல இருக்கான்ல தெரியாதா? இல்ல பிரணவன ஒருத்தர் இருக்க ஆட்டோக்கார, அவனை மட்டும் நீ வச்சேனத்துக்க ஆட்டோ இல்ல, 4 காலம் உன் ஆட்டோ ஸ்டேஷன்ல இருக்கும், நான் கேரண்டி. இல்ல அதான் இல்ல, நான் நிறைய பேர் அடக்கி வச்சிருக்கேன், அது நல்ல விஷயம் தான். ஆனா விக்னேஸ்வரர் யார் தெரியுமா? ஆட்டோக்காரர் நல்லா கேட்டுக்க, இருந்தாலும் நம்பாதீங்க. ஏன் தெரியுமா? அன்னைக்கு எல்லாம் பேசியாச்சு பாஸ், எல்லாம் சூப்பரா போயினுக்குது. கொஞ்ச நேரம் சொல்றாரு, என்ன இருந்தாலும் கூலியில ப்ரோ, அதாவது புரியுதா? நம்மள கூலி வேணான்னு இது பண்ணது அவரே சொல்றதுதான் கூலி. அப்படி இல்ல, என்னைக்குடா பல பேர் என்னைய தான் சொல்றேன், எழுத்து டீம் பத்தி பேசாதீங்க, வேணாம், வாய்மூடுன்னுவோம். கட்சியில லைட்டா டேய் என்னடா நல்லா இல்லடா அப்படின்னு மீமெல்லாம் போடுறாங்க. இல்ல இப்ப மேட்டர்னா படத்தை பத்தி ஒப்பீனியன் சொல்லலாம், என் பாட்டை பத்தி கூட சொல்லலாம். ஆனா அது சொன்னதோட இருக்கணும், புரியுதா? அது ஹீரோ போட்டு அடிக்கிறது ரொம்ப போறது. இல்ல அந்த படத்துல காமெடி இருக்காது. லோகேஷ் காமெடி இரும்புக்கோட்டை முரட்டு சிங்கத்துல கேட்பானே, குசு விட்டுக்கலாமா? கில்லி பத்தல் சொல்ல பாரு, குடிமை பூச்சி வெளில தூக்கி போட்டுரும். சரி வாயு போடலாமா அப்படின்ற மாதிரி விக்னேஸ்வர் இந்த விஜயகாந்த் கூட கவுண்ட் பண்ணி பொண்ணு பக்கம் போயிட்டு நாகரிகம் இதான். பாத்தீங்களா சட்ட நேரத்துல என்ன பதப்பானாரு விக்னேஷ்ஜி? தூய தமிழ் சொன்னதுக்கே பதட்டம் ஆயிட்டாரு. தூகைக்கு சொட்டா அவ்வளவுதான். கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷமா கட்டுக்கோப்பா நடத்திட்டு வரோம். ஆமா இல்ல ஒரு எங்க படத்தை சென்சார்ல வந்து சொல்லதானே சொல்றேன். விக்னேஸ்வரர் ஆந்திரால ஒருத்தன் இருப்பான, பேர் கலர் கூட அடிக்க கத்துன்னு இருப்பானே, கலர் கார்த்திகா. ஜெகன்மோகன் ரெட்டி. ஜெகன் ஐடி ஏதோ ரிக்வெஸ்ட் வருது, இவன் ஏதோ ஃபேக் ஐடி வருதா என்னன்னு புரியல, எல்லாம் ஆந்திராக்காரன் போட்டான். நான் வேணாண்டா ஆந்திராக்காரன்லாம் மாரடி முடியாடி இறக்கி விட்டுறா. என்னையே பேச மாட்டீங்க இதுல. அவன் வந்து நீ எங்க பேசுற கவுண்டர்ன்ற பேர்ல தான் இதான் ஃபாரின் ஐடிலாம் வந்திருக்குப்பா. டாம் உசேன் போல்டா, உள்ள போய் பாரு, ஏகே ஐடி இருக்கும். இல்ல பயமாகுது, கருமத்தை வச்சிருந்தானேனா. இதுல அடுத்த மாசம் தான் படங்குது. இந்த மாசம் எதுவுமே இல்ல. கிங்டம் ரிலீஸ் நினைக்கிறேன், ஆகஸ்ட் 1 கிங்டம் 31.
நம்ம மாநாடு என்ன ஒரு எமிரேட்ஸ் அப்ப ரிலீஸ். நம்ம மாநாடு என்ன ஒரு 15 இருக்குமா இல்ல பாப்போம். 15 to 20க்குள்ள வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். நேத்து நீ போனியா அலெக்ஸ்? இல்ல ஆர்ப்பாட்டத்துக்கு நேத்து போனவங்களே முக்காசு பேர் புடிச்சிட்டானுங்க. எங்க டீம்ல இருந்து யாரும் போல, நம்ம டீம்ல யாரும் போல. ஓடியா இல்லையா அதான் மேட்டர். ஆனா இதுல இல்ல விக்னேஷ் ஒரு நிமிஷம் இல்ல சீரியஸா அவனு சொல்றது என்னன்னா இல்ல நான் போல சீரியஸா சொல்றது என்னன்னா ஒன்னு சீரியஸா பார்த்தேன். ஏன்னா இன்ஸ்டாகிராம்ல ஸ்க்ரால் பண்ணும்போது நிறைய டிவி கேம் இதெல்லாம் வரும்ல, நிறைய பேர் திட்டுறாங்க நெட் ரோட்ல போலீஸ். ஏன்னா நிறைய பேரை இது பண்ணிருக்காங்க போல. நம்ம நியூஸ் பாக்குறது வேற, நிறைய பேரை பிளாக் பண்ணிருக்காங்க. அவங்க பிளாக் பண்ணலன்னா இன்னும் அதிகமா கூட்டம் வந்திருக்கும். இது சொல்லி மிஸ்டியா நீ ஏன் போல? சப்போஸ் அலெக்ஸ் ஏன் போல? அலெக்ஸ் from social bro, media நம்ம டீம்ஸ் எல்லாரும் போனா கூட நானும் போயிருப்பேன் கூட. யாரும் நீங்க போற விபம் இல்ல. ஏன் ரேவந்த கேளுங்க. நம்ம மாநாடு வேணா மதுரைக்கு போறதா இருந்தா கூட வாங்க, கப்பல்ல இருந்து வாங்க. எனக்கு மழை வந்து முதுகோலி வந்தாலும் பரவாயில்ல, சட்டையை பூச்சி நழுத்துன்னு போறோம் வாங்க மதுரைக்கு. மழை பெய்ஞ்சிச்சுரா பரவாயில்ல, கொடையை பூச்சின்னு போலாம் வாங்க. அதான் இந்த ஆதி கேப்பான் தெரியுமா, இவ்வளவு அக்கறை இருக்குது இல்ல மதுரைக்கு வரல உனக்கு இருக்குது. அது இல்ல, நாளைக்கு தளபதி வர்றத முன்கூட்டியே கன்ஃபர்மேஷனா 100% உறுதி பண்ணிருந்தா மொத்த பேர் கிளம்பிட்டு இருப்பானுங்க. ஆமா அதான் டவுட் இடையில இருந்தோம். அதாலதான் வெளியே வராது பாஸ். அதாவது இது பர்மிஷன் கொடுத்தப்பே பாத்தீங்கன்னா அப்போ வந்து நம்ம புகழ்கிட்ட வந்து நான் கேட்டிருந்தேன் என்ன சொல்றது. அதுக்கு முன்னாடியே வேற ஒருத்தர் சொன்னாரு நீங்களேன் சீக்கிரட்டா வந்து இந்த மாதிரி வராரு அப்படின்னு சொல்லிட்டு எங்க இருக்கீங்க கேட்டதுக்கு இல்லடா கடலூர்ல இருக்கேன். சரி இது என்னது இதுல இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தேன். இல்ல சரி வர முடியாதுன்னு நானும் சொல்லிட்டேன். அடுத்து வந்து தளபதி வராருன்ற மாதிரி சும்மா சொல்லியிருந்தாப்புல. நானும் சரி அதுக்கப்புறம் நம்பல. புகழ்கிட்ட கேட்டதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இல்ல இந்த மாதிரி வந்து 99% கன்ஃபார்ம் அது இதுலாம் சொல்லிட்டு இருந்தாப்புல முன்னாடியே. அலெக்ஸ் கிட்ட கூட அதான் சொல்லியிருந்தேன். சொல்லும் போது அதுக்கப்புறம் கடைசி டைம்ல அதே பர்சன் கிட்ட கேட்டோடனே இல்ல அதெல்லாம் எதுவும் வரல. ஏன்னா அன்னைக்கு நைட்டு விடிஞ்சா பாத்தீங்கன்னா இந்த ஆர்ப்பாட்டத்துக்கு அலெக்ஸ் கிட்ட கேக்குறான் தளபதி போறாருன்னு சொல்லிட்டு. டேய் இல்லடா நான் கேட்டேன்டா தளபதினா எதுவும் இல்லடா வரலடா நான் கேள்விப்பட்டேன். அதான் சொல்லிட்டேன். ஆனா பாக்குறேன் தளபதி இல்ல ப்ரோ, சில டைம் நியூஸ் சேனல்ல கூட நம்பிடலாம், புகழ நம்ப முடியாது. நம்பால நம்ப முடியாது. புகழ் இல்லடா புகழ் வராருன்னு தான் சொன்னா. எனக்கு வேற ஒரு பர்சன் ஒருத்தர் என்ன ஒரு ஃபர்ஸ்ட் அவங்க புகழுக்கு முன்னாடியே வந்து அவர் ரொம்ப யோகியமானவர் சார். சரி ஓகே அலெக்ஸ் பாப்போம். விக்னேஷ் ப்ரோ போமான்கள் பாப்போம். பார்க்கலாம் ப்ரோ. வீட்டுல குழந்தை கத்துற சத்தங்க இது நேரம் 11ஆவதுல தூங்க கேட்டிருப்பாங்க. விக்னேஷ் ப்ரோ நேரம் படுத்திருப்பீங்க தானே கப்பல்ல? இல்லடா 2-3 நாளா நான் பேசவே இல்லையா, அதான் சரி நீ தூங்கல்னாலும் இல்ல இப்ப எங்க இருக்கீங்கன்னு தான் கேட்டேன். வந்துட்டோம்டா போர்ட்டுக்குள்ளார. ஓ போர்ட்டு சொல்லு. டேய் இதெல்லாம் ஒரு சிரிப்படா. பாடி நீ ப்ரோ பாடி சோடான்னு சொல்லுங்க ப்ரோ. பாடி இருடா அவட பாடி